இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பிரயாணத்துல கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது வெளியூர்ல இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரிடத்திலே கேட்கிற விதம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் அழுது கேட்கும் பொழுது, கெஞ்சி கேட்கும் பொழுது, ஒரு நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது, ஒரு விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, நம்மளை தாழ்த்தி அவரை உயர்த்தி கேட்கும் பொழுது, நீங்கள் கேட்டது எதுவானாலும் அதை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற தகப்பனாயிருக்கிறார். அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. மனிதன் கைவிட்டாலும், உலகம் கைவிட்டாலும், மனிதன் தராததை, மனிதன் செய்யாததை, உறவுகள் தராததை, உறவுகள் செய்யாததை, நம்பினவர்கள் செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபத்திலே கேட்டதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நினைவிலே அவர் வைத்திருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு தருவார். விரைவில் அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க கேட்டத உங்களுக்கு தந்து, நீங்க வேண்டிக் கொண்டத உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக நாட்களாய் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் கேட்பது இன்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் கண்டிப்பா அதை பெறுவீங்க. நீங்க எதை ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, நம்பிக்கையோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, அதை நிச்சயம் நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் கவலைகளை பார்க்கிறார், உன் வருத்தத்தை அறிகிறார், நீங்க படுகிற வேதனைகளை அவர் பார்க்கிறார், உங்களுடைய கலக்கங்களை அறிகிறார். அவர் உங்களுக்கு தராமல் இருப்பாரோ? நிச்சயமாய் தருவார். நிச்சயமாய் அதை உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆண்டவரிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறதை நீங்கள் கண்டு அதை பெற்று மகிழ்ந்திருக்கும்படி, களிகூறும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, கேட்டதை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உம்மிடத்துல நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை கொடுப்பீராக. அது எதுவாயிருந்தாலும் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.